இன்னைக்கு நாள் முழுக்க எவ்வளோ ஓடியிருப்போம். வேலை, குடும்பம், கவலைகள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கண்கள மூடுங்க. ஒரு நீண்ட மூச்சு எடுங்க. மெதுவா எடுங்க. இன்னும் ஒரு தடவ. மூச்ச உள்ள எடுங்க. வெளிய விடுங்க. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கிட்டே உங்க மனசுல ஒரு காட்சி கற்பனைய பண்ணுங்க. நீங்க இப்போ ஷிரடில இருக்கீங்க. காலை நேரம். சூரியன் இன்னும் முழுசா உதிக்கல. காத்து மெதுவா வீசுது. தூரத்துல ஒரு வேப்ப மரம் தெரியுது. அதோட இலைகள் காத்துல அசைஞ்சு ஒரு மெல்லிய சத்தம் கொடுக்குது. நீங்க மெதுவா நடந்து போறீங்க. கால்களுக்கு அடியில மண் தெரியுது. குளிர்ச்சியான, மென்மையான. தூரத்துல துவாரகா மாய் தெரியுது. அதுக்குள்ள தானியாட்டி நெருப்பு எரியுது. அந்த புகையோட வாசனை காத்துல கலக்குது. நீங்க மெதுவா உள்ள நுழையிறீங்க. அங்க சாய்பாபா உட்கார்ந்துருக்காரு. அவரோட முகம் அமைதியா இருக்கு. கண்கள் கருணையோட உங்களை பார்க்குது. நீங்க அவர் முன்னாடி போய் உட்கார்றீங்க. ஒரு வார்த்தையும் பேச தேவையில்ல. அவரோட பார்வையிலேயே உங்க எல்லா கவலைகளும் மெதுவா குறையிற மாதிரி உணர்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவரோட அமைதியில் அப்படியே உட்காருங்க. இப்போ பாபா உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. கண்களை மூடியபடியே கேளுங்க. ஒரு பெரிய வேலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வருமே. நான் இதை பண்ண முடியுமா? இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், படிக்கணும், குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பு எடுக்கணும்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா இதை எப்படி பண்ணுறது, நான் தகுதி உள்ளவனா, தகுதி உள்ளவளா அப்படின்னு ஆரம்பிக்கவே பயமாக இருக்கும். வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தருணம் தான் சாய் சத்சரிதம் எழுத ஆரம்பித்த ஹேமத் பந்துக்கும் வந்தது. முதல் அத்தியாயத்தில் சாய்பாபா காலரா நோயை கோதுமை மாவு தூவி நிறுத்தின அற்புதத்தை பார்த்தோம். அது எழுதின பிறகு ஹேமத் பந்துக்கு இன்னும் நிறைய அற்புத கதைகள் கேட்க கிடைச்சது. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாபாவோட வாழ்க்கையை முழுசாக எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை பொங்குது. ஆனால் அந்த ஆசை வந்த உடனேயே மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்குது. நீ யாருடா இதை எழுத? உனக்கு உன்னோட நெருங்கின நண்பனோட வாழ்க்கையே முழுசாக தெரியாது. உன் சொந்த மனசே உனக்கு புரியல. இப்படி இருக்கும்போது ஒரு மகானோட வாழ்க்கையை, ஒரு அவதாரத்தோட ஸ்வரூபத்தை நீ எப்படி எழுத போகிற? இந்த யோசனை ரொம்ப நியாயமான யோசனை தான். ஏன்னா ஒரு சாதுவோட பெருமையை இன்னொரு சாது மட்டும்தான் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். 7 கடலோட ஆழத்தை அளக்கிறது எப்படி கஷ்டமோ, வானத்தை துணியால் மூடுறது எப்படி முடியாதோ, அதே மாதிரி ஒரு மகானோட வாழ்க்கையை எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதை பண்ணால் ஆளுங்க என்ன கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட ஹேமத் பந்துக்கு பயம் வருது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உணர்வு தானே. ஒரு பெரிய பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தகுதி உள்ளவனா அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்குறது. ஆனால் ஹேமத் பந்த் அங்கேயே நின்றுடல. அவர் சாய்பாபாவோட அருளை கேட்குறாரு. என்னோட திறமையால் இது முடியாது, உன்னோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு பாபா கிட்ட சரணடைகிறாரு. அவருக்கு ஞானேஸ்வர் மகாராஜோட வார்த்தை நினைவுக்கு வருது. சாதுக்களோட வாழ்க்கையை எழுதுகிறவங்கள கடவுள் ரொம்ப நேசிப்பார். சாதுக்கள் தாங்களாக யாரையாவது தேர்ந்தெடுத்து தங்களோட கதையை அவங்க மூலமாக வெளிக்கொணர்வாங்கன்னு ஹேமத் பந்துக்கு புரிய வருது. எழுதுகிறவர் ஒரு கருவி மட்டும்தான். சாய்பாபா தான் சொந்தமாக தன்னோட கதையை சொல்லிகிட்ருக்காரு. இதை நினச்சப்போ நான் தகுதியுள்ளவனா அப்படின்ற கேள்வி மறைஞ்சு பாபாவுக்கு பிடிச்ச என் மூலமாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வருது. இந்த சமயத்தில் தான் காஹா சாஹிப் தீக்ஷித்
அப்படின்ற ஒரு பக்தர் சாய்பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. பாபா, நான் ஷீரடியை விட்டு போகணுமா? பாபா சொல்றாரு, போ. எங்க போறது பாபா? மேல ஒசத்தியா போ. அங்க போற வழி எப்படி இருக்கும் பாபா? பாபா சொல்றாரு, இங்கேருந்து நிறைய வழி இருக்கு. இங்கேருந்து ஒரு வழி இருக்கு. ஆனா அந்த வழி காட்டுல புலி, ஓநாய் எல்லாம் இருக்கும். பாபா ஒரு வழிகாட்டிய கூட்டிட்டு போனா? பாபா சொல்றாரு, வழிகாட்டி இருந்தா ஒரு கஷ்டமும் இல்ல. அவருக்கு உன்னை நேரா புலி, ஓநாய், குழி எதுவும் படாம இலக்குல சேர்த்துருவாரு. வழிகாட்டி இல்லாம போனா காட்டுக்குள்ள தொலைஞ்சு போவ அல்லது குழியில விழுந்துருவ. இந்த ஒரு பதில்ல வாழ்க்கையோட முழு ரகசியமும் இருக்கு. நம்ம வாழ்க்கையும் ஒரு காடு மாரி தான். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தேர்வுகள், எத்தனை பயங்கள், தனியா நடந்தா எந்த திசையில போறோன்னே தெரியாம குழியில விழுந்துருவோம். ஆனா ஒரு வழிகாட்டி, ஒரு குரு, ஒரு நல்ல வழிகாட்டுதல் கூட இருந்தா அந்த ஆபத்து நம்மள தொடாம நேரா இலக்கை சேர்ந்துடலாம். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயமா இருந்தா, நான் தகுதி உள்ளவனா அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள இருந்தா அதை ஒதுக்கிடாதீங்க. ஆனா அதுல மட்டும் நின்னுடாதீங்க. ஹேமத் பன் மாதிரி சரணடையுங்க. என்னோட முயற்சி மட்டும் போதாது, வழிகாட்டுதல் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்ற காட்டில் தனியாக நடக்கிறத விட ஒரு நல்ல வழிகாட்டியோட நடக்கிறது எவ்வளவோ சுலபம். சாய்பாபா நமக்கு சொல்கிறது இதுதான். நீங்கள் தனியாக இல்லை, ஒரு கை பிடிக்க தயாராக இருக்குது. அந்த கையை பிடிச்சிக்கங்க, பயம் இல்லாமல் முன்னாடி நடங்க. இப்போது மெதுவாக ஷீரடியிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு திரும்பி வாங்க. ஆனால் பாபா தந்த அந்த வழிகாட்டுதலையும் அமைதியையும் உங்களோட எடுத்துகிட்டு வாங்க. இன்னொரு நீண்ட மூச்செடுங்க, மெதுவாக விடுங்க. தயாராக இருந்தால் மெதுவாக உங்கள் கண்களை திறங்க. பாபா எப்போவும் உங்களோட தான் இருக்கார். ஓம் சாய்ராம்.